நீ மீனா இல்ல? ஆமா. என்ன தெரியல? ஒரு லீவ்ல அண்ணனோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உன் நிலைமை பத்தி ரவி என்கிட்ட சொன்ன நண்பங்கிற முறையில உனக்கு உதவி செய்ய நானும் கடமைப்பட்டேன். மீனா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காம என்கிட்டயும் கேட்கலாம். அவசியம் ஏற்படும் போது கேக்குறேங்க. யாரு? மீனாவா? வா 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 வா. நேத்து நான் உன்னை பார்க்க வந்திருந்தேன். எங்கம்மா போயிட்ட? முறுக்கு வைக்க போயிருந்தேங்க. இனிமே முறுக்கு வைக்க போக வேணாம்னு சொன்னேன்ல. செஞ்சது வீணாகுமேனு தான் போயிருந்தேன். சரி, எல்லாத்தையும் விட்டாச்சுல? இல்ல, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இருக்கா? சரி, இருக்கிறத எல்லாத்தையும் இங்க கொண்டு வா. இந்த பையனுக்கு முறுக்குன்னா ஒரே கிறுக்கு. அவ்வளத்தையும் ஒரே நாள்ல செஞ்சு தீர்த்துருவான். மீனா, இந்த புடவை, இது வளையல், இது கை செலவுக்கு. மறக்காம நாளைக்கு முறுக்கு கொண்டு வா. தம்பி, என்ன பெரியவர? என்ன பெரியவர? என்னன்னு கேட்டா போறாதா? ஓஹோ, மீசைக்கு டை அடிச்சிருக்கீங்களே, தலைக்கு அடிக்கலையா? கை கடுத்து போச்சு. என்ன வேணும்? ஆத்ம ஜோதின்னு ஒரு புத்தகம் இருக்கா? இருக்க. எடுத்துக்கிட்டோம். பையன் இனிமையான பையன் தான். இந்தாங்க, பணத்தை எடுங்க. இரு, அவசரப்படாது. படிச்சுட்டு உள்ள கவனிக்கிறேன். இருப்ப. அடாடாடா, இது ஆத்மா ஜோதி. நான் சொல்ற ஆத்ம ஜோதிக்கிற புத்தகம் இருக்கு. அது மேல அட்டையெல்லாம் அப்படி இருக்கும். உள்ள வந்து விவகாரமே வேற. ஆண் பெண் உறவு, பெண்களை கவர்வது எப்படி? பணம் கவனிச்சா வேணும். சமூகத்தை சாக்கடையாக்குற சில பேர் இருக்கிறாங்க. அங்க போய் அறிவுரை சொல்றீங்களா? உனக்கே தெரியாத புள்ளப்பாணி. ரவி, நீங்க கடை முன்ன உடனே என் கூட காஞ்சிபுரம் வரணும். எங்க முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. துணைக்கு நீங்க வரணும். துணைக்கு வேற யாரையாவது? என்ன ரவி, உங்க கூட டிராவல் பண்ணணும்னு தானே கேக்குறேன். ப்ளீஸ் ரவி. ஐயோ, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ரவி, இங்க டிராவல்ஸ் பங்களா இருக்கு, தங்கிட்டு நாளை காலையில போலாம். இன்னும் ஏதாவது வேணும்னா எழுத்தாப்புலதான் படுத்துக்க. ஒரு குரல் கொடுங்க. சரி. சாப்பிடுங்க ரவி. நைட் தங்க போறது தெரிஞ்சிருந்தா சாப்பாடே கொண்டு வந்திருப்பேன். இல்ல, பரவாயில்ல. தண்ணில பூச்சி ஏதோ கிடந்தது, அதை வெளியில கொட்டினேன், உங்க மேல பட்டுச்சு. ரவி, எங்க போறீங்க? நான் வெளியே போய் படுத்துக்க போறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலை உங்க மனசுல ஏதாவது சலனத்தை ஏற்படுத்திருச்சா? சபலங்கள் இருந்தா தானே மனசு சலனப்பட. சாமியார்களே சபலப்பட்டதா நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்களை சாமியாருங்கன்னு சொல்றதே தப்பு. மனசுல கட்டுப்பாடு இருக்கிற நீங்க ஏன் சஞ்சலப்படணும்? எங்கேயே படுக்கலாமே. ஓகே.
முடியல. சீக்கிரமா பாருங்க, கிடைக்குது. சீக்கிரமா பாருங்க. இல்லைங்களே, பறந்து போயிருக்கோம். எங்க பாருங்க, கடிச்சிருக்காங்க. இல்லையே. எங்க பாருங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா, ஒரே புழுக்கமா இருக்கு. சொப்னா, என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ ரவி, ராத்திரில இப்படி படுக்கிறதா என் பழக்கம். ரவி, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்களேன். எதுக்கு? திரும்புங்களேன் சொல்றேன். முதல்ல ஜாக்கெட்டை போடுங்க, அப்புறம் திரும்புறேன். ஓகே ரவி, இப்ப பாருங்க. நிழல்ல கூட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ லைக் யூ ரவி, ஐ லைக் யூ. ரவி, நான் உங்க நிழல்ல கூட தொடக்கூடாதா? ரவி, இப்ப என்ன பாருங்க ரவி. இப்ப நான் உங்க ராதாவை போல இல்ல. என் கண்களை பாருங்க ரவி. நீங்க ராதாவால இழந்துட்ட இன்பங்களை உங்களுக்கு வாரி வழங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. ரவி, வாழ்க்கையில வசந்த காலம் ஒரு முறைதான் வரும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வசந்தமும் ஒரு இனிமையான சொர்க்கத்தை தர முடியும். என்ன உங்க ராதாவை போல கற்பனை பண்ணிக்கங்க. நாம புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். ரவி, நான் உங்களை காதலிக்கிறேன். ராதாவை விட உங்களை உள்ளன்போடு நேசிக்கிறேன். I love you, Ravi. I love you. ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அடக்கத்தையும் மறந்து நீங்க இப்படி நடந்துகிட்டதுக்காக நான் வருத்தப்படுறேன். வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி என்ன இங்க தங்க வச்சது, இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ரவி, இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வந்தேன். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு விழாவுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். நானா வரல, சொப்னா எனக்கு விவரம் சொல்லாம அங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். மேலும் மேலும் என்ன வார்த்தைகளால சுடாம தயவு செய்து இங்க இருந்து போயிடு. என்கிட்டயே இவ்வளவு கோபமா பேசுறீங்க? உண்மையில எனக்கு கோபமே கிடையாது. ராம்நகர்ல ஒரு பொண்ணு இருந்தா, அப்ப என்ன பார்த்து சிரிப்பா, அன்போடு பேசுவா, ஆர்வத்தோட அனுப்பா. நெருங்கி வந்து என் நெஞ்சத்துல ஆசைகளை விதைச்சிட்டு என்னை விட்டு விலகி போன அந்த பொண்ணு மேலதான் எனக்கு கோபம். அவ காலமெல்லாம் உங்களுக்காக காத்திருக்க தயாரா இருந்தா அவளை கல்யாணம் செய்துக்க சொன்னதே நீங்கதான். விதியோட அந்த விளையாட்டை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். அவன் நினைவுகளை என்னால மறக்கவே முடியல. அதை மறக்கத்தான் நீங்க சொப்னாவோட பழகுறீங்களா? நீங்க அவளோட பழகுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகால் தேடித்தான் நான் அவ கூட பழகினேன். எதுக்காகவும் இல்லை. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ராம்நகர் ராதாவுக்கு என் இதயத்துல நான் கொடுத்த இடத்த வேற எந்த பொண்ணாலையுமே அடைய முடியாது.
அப்படின்னா அவனையே நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க பாழாக்கிக்க போறீங்களா? இல்ல, அவனை மறந்து நான் நிம்மதியா வாழ ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்து உன்னோட பரிவுக்கும் பணிவிடைக்கும் ஆளாயிட்டேன்னா அந்த நினைவிலேயே என் வாழ்நாள நான் நிம்மதியா கழிச்சிருவேன். நான் இப்படி கேட்டதுக்காக என்ன கேவலமா நினைக்காத. அந்த ஒரு நாள் வாழ்க்கையில உன்னை நான் தொடக்கூட மாட்டேன், நான் உறுதி கொடுக்கிறேன். ரவி, கல்யாணமான ஒரு பொண்ணை பார்த்து நீங்க இப்படி கேட்கறது நியாயமா? நியாயம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நெஞ்சு அரிக்கிற நினைவுகளை மறக்க எனக்கு வேற வழியே தெரியலையே. நீ இதுக்கு சம்மதிச்சேதான் ஆகணும்னு நிர்பந்தம் இல்லை. உன் கூட நான் எப்படி இல்லாமோ வாழணும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நிறைவேறாத கனவா போயிடுச்சு. அந்த தவிப்பை போக்கணும்னா நீ வரலாம், இல்லைன்னா நான் வேதனையிலேயே வந்து சாகிறேன். உன் கூட வாழற அந்த ஒரு நாளை நான் சொர்க்கமா நினைப்பேன். உடனே முடிவு சொல்லணுங்கிறது இல்லை, ஆறு அமர யோசிச்சு பதில் சொல்லு.